சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு முத்து மேல அவ்வளோ வெறுப்பாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்துவால் அதை தாங்கிக்கவே முடியல. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, அங்கே ஏதோ சத்தம் கேட்டது, அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், மற்றபடி நாளாக கல்லிட்டு இடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க. சார் இவனால் தினந்தனை எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் பிரச்சனை நடந்தாலையும் பரவாயில்ல, வெளியிலிருந்தும் பிரச்சனைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. இவனால் என் நிம்மதியே போயிடுச்சு. இதே ஸ்கூலில் தான் என் பையன் மனோஜும் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் பார்க்குறீங்களே எவ்வளோ நல்லா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறான், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான், நிறைய மெடல் எல்லாம் வாங்கிட்டு வரான். ஆனால் இவனால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை சார். பெரிய ரவுடியாக தான் வருவான் போல இருக்கு இவன். நானும் அடித்து பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் இவனை திருத்தவே முடியல. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு போடுறாங்க. மொத்தம் இருந்துட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலையை வர சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிப்பட்டவர் மொத்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சிறுவர் திருத்தத்தை பள்ளிக்கு அவரை அனுப்ப சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே ஊர்ல இருந்து விஷயத்தை கேள்விப்பட்டவன பாட்டியும் பதறி அடிச்சுட்டு முத்துவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ 2 போலீஸ்காரங்க வந்து முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து இருந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. விஜயை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.